இன்னொரு ரொம்ப முக்கியமான ஆக்டர் இருக்கு. ஆ, அத மட்டும் ரிலீஸ் பண்ணேன்னு வைங்க, ஜனாமா மட்டும் இல்ல, உங்க பொண்டாட்டி புள்ளைங்கன்னு அத்தனை பேரும் துப்பி உங்களை மொத்தமா துரத்திடுவாங்க. எதை பத்தி சொல்ற? ஓ, இன்னும் புரியலையா? ஆ? ஆ, அந்த சித்தி மேட்ரு, அதான் அந்த ஆளுந்தூர் சித்தி மேட்ரு. செம்மையாவே இருக்குது. தமிழே வேணாம். அப்புறம் நான் அது அமுதா சித்திக்கு கூட தெரியாதுல்ல. அவங்க உங்களை எவ்வளவு நம்புறாங்க. அவங்களுக்கு போய் இப்படி துரோகம் பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? சரி, இப்பவே நான் போய் அவங்க கிட்ட ஆதாரத்தோட, ஒரு சமயத்துல நீங்க 2 குடும்பத்தை நடத்துறீங்கன்னு நான் சொல்லவா? தமிழ் வேணாம். தமிழ் சித்தப்பு வாய் மட்டும் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது. ஆனா ஒரு வார்த்தை கூட வரவே மாட்டேங்குது. ஓ, வேர்ட்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, தொண்டையில அப்படியே தடுமாறுதோ? ஆமா, நான் தமிழரசி செல்வரத்னம் தான். நான் ஜனாமாவோட சொந்த ரத்தம், அவங்களோட வாரிசுதான். நானே என் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக பொய் சொல்லி போராடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு குறுக்க வந்து நீங்க குட்டி கலாட்டா பண்ணீங்கன்னு வைங்க, வேற மாதிரி ஆயிடும். ஜனாமா துப்பாக்கி ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு தமிழ். இல்ல 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 இல்ல, நான் உன்னை பத்தின எந்த விஷயமும் என் வாயில இருந்து சொல்லவே மாட்டேன். ப்ராமிஸ்? பிராமிஸா? அந்த சாமி மேல சத்தியமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீ சொல்லிடாத தமிழ். பாக்குறேன், ஆனா நான் வாக்கு மாற மாட்டேன். என் பேச்சு சுத்தமா இருக்கும். நான் சொல்லணுமா சொல்ல வேண்டாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த உண்மை மட்டும் உங்க மூலியமா மட்டும் வெளியில வந்துச்சு இல்ல, இந்த உண்மை வேற யார் மூலியமாவது வெளியே வந்தாலும் ஜனாமா கையில உங்களை பத்தின மொத்த எவிடன்ஸும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஜனாமாவோட துப்பாக்கி எடுத்து நெத்தியில, உங்க நெத்தி மத்தியில புல்லட்டை இறக்கிடுவாங்க. தமிழ் ஜனாவை விட மோசமானவளா இருக்காளு. சும்மா எல்லாம் மிரட்டல, அவ கண்டிப்பா செய்வா. ரொம்ப கவனமா தான் இருக்கணும் அவகிட்ட. கொஞ்ச நேரத்திலேயே வேர்க்க விறுவிறுக்க வச்சுட்டா, நம்மள யாருமே கவனிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இவ மொத்தத்தையும் கவனிச்சு வச்சிருக்காளே. இன்னும் நம்மள பத்தி என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. இவளை பகைச்சு கூடாதுரா. மா, தமிழ் வா. தமிழ் உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியா? டீ கொண்டு வரவா? சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீ பயந்துட மாட்டல்ல? என்னடி? நான் உன் பொண்ணுங்கிறது அந்த கணேசன் சித்தப்பா இருக்காருல, அவருக்கு தெரிஞ்சிருச்சுமா? என்னடி சொல்ற? எப்படி? எப்படியோ நம்ம மேல அவருக்கு டவுட் இருக்குல்ல, அதான் ஸ்பை எல்லாம் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, நீ போய் எனக்கு தோசை ஊத்துமா, நல்ல முருகலா நெய் ரோஸ்ட். போமா. அக்கா, என்னக்கா? அவங்க ரொம்ப மோசமான ஆளாச்சேக்கா. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேக்கா. போச்சு, அவ்வளவுதான். உன்னையும் அந்த வீட்டை விட்டு துரத்த போறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படிடி சொல்ற? மா, நமக்கு இது ஒண்ணுதான் வீக்னஸ். ஆனா அவருக்கு அப்படியா? அவர் ஒரு கிரிமினல் மா. அவரை பத்தின மொத்த எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு.
கணேசன் சித்தப்பா ஜனமா கிட்ட பத்த வச்சா நான் அவரை பத்த வைக்க மாட்டேனா? என்ன கிரிமினலா இருந்தாலும் அவர் கொஞ்சம் புத்திசாலி. இனி அவர் நம்மள நேரடியா தாக்க மாட்டாரு, இன்டைரக்டா ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தோசை ஊத்துமா. போ தமிழ். மா போமா, நீ பயப்படாதம்மா, பாத்துக்கலாம். போ, நல்ல தோசை ஊத்து. சாப்பிடுறியானே? இல்ல வேணாமோ, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னால உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த ஸ்வீட் எடுத்துக்க. என்னாச்சுனே? என்ன விஷயம்? இல்லம்மா, நான் வர்றதுக்கு முன்னால நீ அழுதுட்டு இருந்தில்ல. சச்சா இல்லண்ணே. எனக்கு தெரியும் அம்மு, உன் புருஷன் எங்க போனா என்ன ஆனான்னு எந்த தகவலும் இல்ல. உன் மனசு எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கும்னு எனக்கு புரியுதுமா. இந்த முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க. எனக்கு புரியலண்ணே, எதுக்கு ஸ்வீட்டு? ரத்தினம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுமா. அண்ணே என்னன்னு சொல்ற? ஆமா அம்மு, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரு கண்டுபிடிச்சு எனக்கு இடத்த சொல்லியிருக்காரு. ஆவடியில இருக்கிற ஐயப்பன் கோயில் பக்கத்து தெருன்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் ரத்தினத்தை பார்க்க போறேன்.